வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளதாக சஜித் பிரேமதாச விமர்சனம். ஜேவிபி ஆட்சியினை கைப்பற்றினால் இலங்கை ஆப்கானிஸ்தானாக மாறும் என தொல்லியல் துறை தலைவர் தம்பர அமிலதேரர் கருத்து. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான நேரடி விவாதம் நிகழ்ச்சியிலிருந்து ஒதுங்கிக் கொண்ட பிரதான வேட்பாளர்கள். வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்லும் போது உச்ச அளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் தேர்தல் காரியாலயம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சாதாரண மக்கள் மீது வரிச்சுமையை சுமர்த்தியுள்ள சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையினை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொலன்னாவையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் மற்றும் அனுரவுக்கு இடையிலான புதிய ஒப்பந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் இன்று திரையிடப்படுகிறது. ரணிலுக்கு ஏதேனும் வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியினர் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார்களா என்ற கேள்வி எழுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளராக ரணில் விக்ரமசிங்க மாறியுள்ளார். இந்த கூட்டணி சஜித் பிரேமதாசவை பார்த்து அஞ்சுகின்றது. நாட்டு மக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சேவையாற்றும் என்ற அச்சம் ரணில் மற்றும் அனுர கூட்டணியில் காணப்படுகிறது. எனவே இத்தகைய டீல் கலாச்சாரத்தை இல்லாதொழித்து சிறந்த கொள்கையுடனான அரசியல் கலாச்சாரத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணி உருவாக்கும். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையினால் செல்வந்தர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண மக்கள் மீது வரிச்சுமை ஏற்றப்பட்டுள்ளது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தோடு நாம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். எனவே எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் மக்களின் சுமைகளை குறைக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய உடன்படிக்கை எட்டப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்டிய சிந்தனையால் ஊட்டப்பட்ட ஜேவிபி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே மக்கள் அனுபவிக்க நேரிடும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வரலாறு மற்றும் தொல்லியல் துறை தலைவர் தமர அமிலதேரர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் சமய பணிகள் குறித்து மல்பத் மகாவிகாரையில் கருத்து வெளியிட்ட அமிலதேரர், கம்யூனிஸ்ட் அரசியல் மதம் என்பது அபின் எனப்படும். அதன்படி ஜேவிபி ஆட்சியில் எந்த மதமும் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் நாட்டுக்கு சரியான ஆட்சியாளர் யார் என்பதை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கும் கொள்கை அறிக்கைகள் மூலம் புரிந்து கொள்ள முடியும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த நாட்டில் சுயாதீன ஆணைக்குழுக்கள், தகவல் அறியும் சட்டம் போன்றவை உருவாக்கப்பட்டன. நல்லாட்சிக்கான செயற்பாடுகள் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சஜித் பிரேமதாச கடந்த காலங்களில் பௌத்த மதத்திற்கு பல பெருமதியான சேவைகளை செய்துள்ளார். எதிர்காலத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளார். ஜேவிபி கம்யூனிஸ்டிய கருத்துக்களை கொண்ட குழு. அவர்களுக்கு எந்த மதமும் இல்லை. இப்போது அதை திசை காட்டி மூலம் மூடலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் அரசியல் மதம் இருக்க முடியாது. ஜேவிபி இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் மதச்சார்பற்ற அரசு உருவாகும். அது மாத்திரமின்றி பேச்சு சுதந்திரமும் பறிக்கப்படும். சீனாவில் 5 பேர் சேர்ந்து பேச முடியாது. வடகொரியாவில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. இவை கம்யூனிஸ்ட் அரசுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மதத்திற்கு மதிப்பில்லை என்று நீங்கள் கூறும்போது எல்லா மதங்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். தலதா பெரகரா அரசின் ஆதரவோடு நடைபெறுகிறது. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அவை அனைத்தும் நிறுத்தப்படும் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ், அகிலன் முத்துக்குமார் சுவாமி, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான மயூரன் சுதர்சன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன், குணாளன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். குறித்த சந்திப்பில் பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக விரிவான பேச்சில் ஈடுபட்டதாகவும், விசேடமாக சாவகச்சேரியை தனியான பிரதேச செயலக பிரிவாக பிரிப்பது தொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருந்ததாகவும் சசிகலா ரவிராஜ் தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த கட்சியின் குழுவினர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று இரவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கு பெற்றும் நேரடி விவாதம் நேற்று நடைபெற்றிருந்த போது விவாதத்தில் ஒரு வேட்பாளர் மட்டுமே கலந்து கொண்டார்.
மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விவாதம் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச, திலித் ஜெயவீர மற்றும் நாமல் ராஜபக்ச, அரியநேத்திரன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் திலித் ஜெயவீர மாத்திரமே விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேரடி விவாதத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் அனுருகுமார திசாநாயக்க ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் 38 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நேற்றைய விவாதத்தில் 16 வேட்பாளர்கள் மாத்திரமே பங்கேற்பதாக உறுதியளித்திருந்த போதும் நேற்று ஒருவர் மட்டும் கலந்து கொண்டதோடு இன்றைய தினமும் நிகழ்வு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிமணி நகரில் உள்ள இந்திராணி திரையரங்கில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக சுற்றுவட்டார போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் கூட்ட மண்டபத்துக்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பகஸ்தோவ போலீசாரும் பண்டாரவளை விசேட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் சோதனையிட்டுள்ளார்கள். இதன்போது மாணவர்களிடம் பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்பகஸ்தோவ போலீஸ் நிலைய கட்டளை தளபதி போலீஸ் பரிசோதகர் RMS ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். பொதுக்கூட்டத்தில் தமது பெற்றோர்கள் இருந்ததால் அவர்களுடன் வீடு திரும்பவே கூட்ட அரங்கிற்கு வந்ததாக மாணவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் தேர்தல் காரியாலயம் அறிவித்துள்ளது. வாக்குப்பெட்டி எடுத்துச் செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு ஆயுதம் தரித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த வாகனங்களின் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் அதே நேரம் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட பொது வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுவது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 4 வரை இது தொடர்பாக 580 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த மீறல்களை தடுத்து நிறுத்த தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தேர்தல்கள் ஆணையகத்தை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை விமானப்படை உட்பட அரசாங்க வாகனங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்வது மற்றும் பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வது போன்ற அரசாங்கத்தின் முடிவுகள் கவலை அளிக்கின்றன. இந்த விடயங்கள் மக்களுக்கு வழங்கும் பலன்களை தாம் ஆதரிக்கும் அதே வேளையில் தேர்தல் காலத்தில் சில வேட்பாளர்களுக்கு சாதகமாக அவற்றை அறிவிப்பதை நம்பி கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் என்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பொது வளங்களை தவறாக பயன்படுத்தினால் அவசர இலக்கங்களுக்கு முறையிடுமாறு அனைத்து குடிமக்களுக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அழைப்பு விடுத்துள்ளது.